சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மஞ்சூரியன். மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி 6 இட்லி கட் பண்ணது, முட்டை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கு, மல்லித்தூள் தேவைக்கு, குடைமிளகாய் நறுக்கியது ஒரு 5 டீஸ்பூன், பூண்டு ஒரு 7 டீஸ்பூன் நறுக்கியது, 2 டீஸ்பூன் இஞ்சி நறுக்கியது, உப்பு தேவைக்கு, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது. இது வந்து ஓட்ஸ் வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இட்லி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் வந்து நான் இப்போ ஊற்றி வச்சிட்டேன். காயறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 6 இட்லிக்கு நான் வந்து 2 எக்கு அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ரொம்ப லைட்டாக சால்ட் போட்டுங்க. அப்புறமா நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான உப்பு, ஏன்னா இட்லிலையும் உப்பு இருக்கனால நம்ம அப்புறமா கலந்துக்கலாம். லைட்டாக சால்ட் போட்டு இந்த எக்கு வந்து 2 எக்கை நான் அடித்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா இட்லி வந்து சூடாக இருக்கக்கூடாது. நைட் செஞ்ச இட்லியே, பழைய இட்லியே நம்ம இட்லி உப்புமா செய்கிற மாதிரி அடுத்த நாள் காத்தால் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லையா, காலையில் ஊற்றி வச்சுட்டு ஈவினிங் பண்ணலாம். இல்லைனாலும் கண்டிப்பாக 2 மணி நேரமாவது நல்லா ஆற வச்சுக்கணும் இட்லியை. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 எக்கு, 6 இட்லிக்கு வந்து கண்டிப்பாக 2 எக்கு போடணும். 3 இட்லிக்கு 1 எக்கு அளவு போட்டு இதை கொஞ்சம் பெசரி வச்சுட்டு, அடுத்ததாக நான் இந்த ஓட்ஸை வந்து நான் இப்போ நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் ஓட்டி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பொடி பண்ணதில் ஒரு 4 ஸ்பூன் இதில் போட்டு பிரட்டியிருக்கேன். அந்த குழகுழப்பு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் கூட தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா நம்ம ட்ரையாக பெசுறதுனால வந்து இதில் ஆயிலே குடிக்காது. குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து நானே ஓனாக ட்ரை பண்ணி பார்த்தது. இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு பிரட்டியாச்சு. இது வந்து உடையாமல் நல்லா பெசரி வச்சுட்டு, இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும், 1/4 மணி நேரம் அதெல்லாம் இல்லை. இப்போ உடனே நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எக்கு சாப்பிடாதவங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனும் மைதா 2 ஸ்பூனும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இட்லியில் பெசரிட்டு பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். உடனே கரண்டி உள்ளே போடக்கூடாது. 1 நிமிஷம் அது செட் ஆன உடனே பிரட்டி விட்டால் நல்லா உடையாமல் வரும். இது வந்து நிமிஷமாக செவந்துடும். அதே மாதிரி ஆயிலும் குடிக்காது. நம்ம வந்து ஓட்ஸ் போடுறதுனாலையா என்னன்னு தெரியல, இது வந்து ஆயிலியாகவே இருக்காது, நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே எடுத்துட்டு நீங்கள் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதையே இப்படியே கூட நம்ம பேப்பர் மேலால் போட்டுட்டு அப்படியே கூட கொடுக்கலாம். நீங்கள் இப்போ இது நல்லா செவக்க வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டால் கருகிடும். நீங்கள் சொன்னாதான் இதை வந்து இட்லின்னே கண்டுபிடிப்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரிச்ச எண்ணெயிலே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதனால் இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கும் போதே பூண்டு, அடுத்ததாக இஞ்சி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக குடமிளகாயை ஆட் பண்ணணும். குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும்.
இதில் வந்து பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அது வதங்கினோடனே அடுத்ததாக குடமிளகாய் சேர்த்துறோம். இப்போ குடமிளகாய் போட்ட உடனே அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு குடமிளகாயை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு இந்த கிரேவிக்கு, ஏன்னா அதில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் இதுக்கு போட்டால் போதும். இப்போ இது ஜஸ்ட் சும்மா 1 நிமிஷம் வதங்கினா போகிறோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன், இந்த கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாடை போனால் போதும், அவ்வளோதாங்க. அடுத்ததாக இந்த கார்ன்ஃப்ளவர் கூட ஊற்றிடுறோம். ஊற்றின உடனே டொமேட்டோ கெச்சப். இது வந்து இனிப்பு புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கனால இந்த மஞ்சூரியனுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால இப்போ இந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸ் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க இட்லி ஃப்ரை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த ஃப்ரை போட்டோடனே அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுட்டு சோயா சாஸு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு விட்டுட்டு, கிரேவிலேயே கூட நம்ம சோயா சாஸ் விட்டுக்கலாம். இது எல்லாத்துலேயும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் கலந்து வரணும். அவ்வளோதான். இட்லி மட்டும் நீங்கள் 6 இட்லியை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து இப்படி கரண்டியால் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இட்லியை மட்டும் நல்லா ஆற வச்சு இதுக்கு கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக மல்லி இலை மட்டும் மேலால் தூவிக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தால் கூட இதுக்கு நம்ம மேலால் போடலாம், டேஸ்ட் கொடுக்கும். பெப்பர் வேணாலும் டேஸ்ட்டுக்கு மேலால் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சுவையான இட்லி மஞ்சூரியன் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு.